ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து டேட்டு 19 ஜூன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஈவினிங்க்கு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து அதர் பசிக்குதுன்னு சொன்னேன். ஸோ ஆசையாக அவங்க அண்ணன் வந்து சூப்பு நல்லா இது என்ன போட்டு பண்ணான்னு தெரியல, ஆனியன் சூப். ஸோ பண்ணி 2 பேரும் குடித்தாங்க. ரெசிபியெல்லாம் எனக்கு தெரியாது. சரின்னு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்தப்பம். இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட் பிரேக்குக்கு. ஸோ விஹானுக்கு வந்து நல்லா பொடி போட்டு முட்டை குட்டியாக ஊத்தப்பம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, அதர்வுக்கு வந்து பிளேனாக ஊத்தப்பம் பொடி போட்டு பண்ணி கொடுத்துருந்தேன். விஹானுக்கு வந்து ஒரே கோல்டு ஃபீவர் வரல, ரொம்ப இரும்பிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு வந்து நல்லா மஞ்சள் போட்டு பால் கொதிக்க வச்சு பெப்பர் எல்லாம் போட்டு அவனுக்கு கொடுத்துட்ருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அத்தருக்கு வந்து நல்லா பீட்சா மாதிரி சீஸும் போட்டிருந்தேன். கரெக்ட். விஹானுக்கு வந்து முட்டை, அத்தருக்கு வந்து சீஸ் போட்டு நல்லா கொஞ்சம் கார்னிஷ் பொடியெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி நல்லா நெய் ஊற்றி பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நம்ம வீட்டில்ன்ற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பூரி அண்ட் சோலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டிருந்தா ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். ஸோ பூரின்னு இருக்கும்போது அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது சோலை காம்பினேஷன் அதர்வோட ஆல் டைம் ஃபேவரெட். ஸோ பூரியில் வந்து கொஞ்சம் ஓமம் போட்டு பிசைஞ்சிருந்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதே மாதிரி டைஜஷனுக்கும் நல்லது. ஸோ இருந்த மாவில் எல்லாமே பூரி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோ சாப்பிடுவாங்க. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சாண்ட்விச் இதுவும் இருந்துச்சு, டோஸ்ட்டும் இருந்துச்சு. அது விஹான் வந்து அதை தான் சாப்பிட்டு போனான். ஸோ இப்போலாம் வந்து இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸில் எல்லா மம்மிஸ் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ண அது தான் வருது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. பார்த்தீங்கன்னா எனக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கலராக விதவிதமாக டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸஸில் வந்து வேறு வெரைட்டியாக பேக் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ பிடிக்கும். இப்போ இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே விஹான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகும்போது அந்த மாண்ட் 1 அவனை வந்து சேர்த்துருக்கும் போது நான் யோசிப்பேன் இன்றைக்கி என்ன பண்ணுறேன். அப்போல்லாம் யூடியூப் இல்லை, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபோட்டோஸ் கூட எடுக்க மாட்டேன். பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அது என்னன்னு தெரியல. ஸோ ஃப்ரூட்ஸ் இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 3 hours 2 hours 3 hours தானே போவான். ஆனால் ஒரே ஒரு பாக்ஸ் தான் அனுப்பணும். அதே மாதிரி நான் நிறைய எவ்வளோ முடியுமோ இந்த ட்ரை ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ வீட்லேயே வந்து ஏதாவது குட்டியாக பசங்க சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு வாட்டி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஸ்கூல் டீச்சரே வந்து கேட்டாங்க, எப்படி இவ்வளோ விதவிதமாக அவன் பாக்ஸ் பார்க்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படின்னு எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒன்று இப்போ வந்து அத்தருக்கு வந்து நான் அந்த அளவுக்கு நிஜமாகவே பண்ணல. விஹானுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம்னு இருக்கும்போது எல்லாமே நமக்கு வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ செகண்ட் பேபின்னு இருக்கும்போது அதே ஃபாலோ. ஸோ இதுக்கு நான் ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் ஒருத்தருக்கு பேக் பண்ணுறதுன்னு இருக்கும்போது நம்ம வந்து 2-3 பாக்ஸஸும் பேக் பண்ணிடலாம், கஷ்டம் தெரியாது. அதாவது நம்ம இப்போ ஒருத்தருக்கு பேக் பண்ணோன்னு இருக்கும்போது தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னு மார்னிங் எழுதுக்கணும், பேக் பண்ணணும். பட் அதே வந்து 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு பேக் பண்ணோன்னா ஈஸி. இப்போ 2 சப்பாத்தி பண்ணுற இடத்துல 4 சப்பாத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம். ஸோ அது மாதிரி அத்தருக்கு வந்து எனக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு எக்ஸ்ட்ரா இதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து மேங்கோஸ் வாங்கிறது இங்கே சொசைட்டியில் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஃப்ரெஷ் மேங்கோஸ் இருக்குது, 100 ரூபா கிலோன்னு சொல்லி. ஸோ வாங்கிட்டு அத்தர் தான் அதெல்லாம் நல்லா தண்ணியில் டிப் பண்ணி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில், அதாவது டியூஸ்டே 18th நேற்று எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி வந்து எம்டி பிரியாணி பண்ணியிருந்தேன் குஷ்கா. ஏன்னா அத்தர் மட்டும் தான் ஸ்கூல் போனால், விஹானுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கோல்டு கஃப் வந்தாலே அவனுக்கு தலை பாரமாகிடும். ஸோ அவனே மார்னிங் எழுந்திரிக்க முடியல. ஸோ தூக்கம் இல்லை. சார் அவனே சொல்லிட்டாமா இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு. சரின்னு அத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். மேங்கோ கொஞ்சம் கட் பண்ணி அவனுக்கு இப்போ வந்து ஆலன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்போ 3 days ஆலன் போயிட்டுருக்கான். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு 4:35 ஆகி போகுது. ஸோ ஈவினிங் ஒரு பிரேக்கும் இருக்குது. ஸோ அதனால் நல்ல பசிக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மேங்கோ ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஃப்ரூட்ஸ் கம்பல்சரியாக டெய்லி ஒன்று பேக் பண்ணி கொடுத்துருவேன். கூட கொஞ்சம் நட்ஸோ ஏதோ ஒன்று எது வீட்டில் இருக்கும். அண்ட் மேங்கோஸும் செம்மையாக இருந்துச்சு, மல்லிகாவோ. ஸோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா அந்த கார்பைடு டேஸ்ட் எல்லாம் இல்லாமல். ஸோ அன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஒரு நாளைக்கு டெல்லி கிளம்புறாங்க, நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புறாங்க. ஸோ ஈவினிங்க்கு வந்து நம்ம வீட்டில் சோலை இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சோண்டு ரசம் வச்சிடலான்னு சொல்லி அதே மாதிரி பருப்பு பிளேனாக வச்சுருந்தேன். ஸோ இந்த பருப்பு வந்து நாளைக்கு காலையில் சாம்பாராக மாறிடும், ஏன்னா மாவு அரைக்கணும். ஸோ இது வந்து வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இதுலேயே வதக்கணும். ஸோ இதில் மஞ்சள் பொடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எந்த விதமான பொடி தேவையில்லை, ஜஸ்ட்டு பிளேன் தாளிப்பு. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ஒரு அரை வேக்காடு பாதி வெந்த அப்புறம் தான் வந்து ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணியெல்லாம் குக் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி சட்னின்னு இருக்கும்போது
வேர்க்கடலை, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வதக்கிட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு. உப்பு, அவ்வளோதான். வேறு அப்புறம் இஞ்சி. ஸோ வதக்கி சேர்த்துக்கும் போது வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. அண்ட் யூஸ்வல் தடக்கா தாளிச்சு கொட்டியாச்சு, அதில் கண்டிப்பாக சீரகம் போட்டு தாளிப்போம், செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த வழவழன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு கரண்டி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கினா சூப்பராக இருக்கும். இதில் வந்து தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். இந்த சட்னி இருக்குது இல்லைங்களா, நல்லா தண்ணி சட்னி. இதில் வந்து வேர்க்கடலை தான் ஹைலைட்டு. தேங்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை பேருக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து தேங்காய் பால், ஆப்பம் மேலே தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி தாராளமாக கரண்டியாக மொண்டு நல்லா ஊற்றி முக்கி சாப்பிடும்போது ஐயோ இட்லியோடையும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம வீட்டில் பிரெட் டோஸ்ட் இருந்தாலும் எனக்கெல்லாம் இதெல்லாம் வந்து லக்ஸரி. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த சட்னி கெடாது கூட, ஏன்னா வேர்க்கடலை போட்டு அரைச்சதுனால அப்போ நம்ம கிளைமேட்டும் நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ கெடவே கெடாது, அடுத்த நாளைக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் கேட்கவே வேணாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் நம்ம செடியில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் நல்லா சாஃப்ட் டெண்டர் ஸ்வீட்டாக அவரைக்காய், அந்த தக்காளி பார்த்தீங்க இல்லைங்களா, அதுவும் நம்ம செடி இது தான். ஸோ இதை வச்சு நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு நல்லா நல்ல எண்ணெயில் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய ஆனியனு இதெல்லாம் போட்டு, கொஞ்சம் கறி லீவ்ஸு இதெல்லாம் போட்டு, தக்காளி சிம்பிள். ஓகே, நல்லா வதக்கிட்டு பூண்டு நிறைய போடணும், தட்டி போட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு, நல்லா தக்காளி அண்ட் குழம்பு மிளகாய் தூள், ஒரே ஒரு தூள் தான் குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான். உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேறு எதுவுமே வேணாம். ஸோ இது வந்து டின்னர் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி டின்னர் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சோலே இருக்குது, கீ ரைஸும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நல்லா காம்பினேஷன் இருக்கும். ஸோ சோலே எப்போ பண்ணுறனோ கொஞ்சம் நிறைய பண்ணிடுவேன், ஏன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு காலையில் கிளம்பணும்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடலாம், அதனால் சோலே அதெல்லாம் கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ பிளேனாக பருப்பு வச்சுட்டேன். ஸோ ரசம் பண்ணலான்னு நினச்சேன், கேன்சல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் ஃப்ரை இருக்கவே இருக்குது. அது எல்லாமே பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் நான் வந்து காலையிலேயே முடிச்சிட்டேன், மிட் மார்னிங்கே முடிச்சிட்டேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது. சரி இது எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லி கையோடு எதுவும் சமையல் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி இருக்கும், காய் கிரேவி, குழம்பு மாதிரி ஒரு கிரேவி, நல்லா குழம்பு பொடி போட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோடு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தக்காளி புளிப்பே போதும், நீங்கள் வேணா கொஞ்சம் கூட புளிப்பு சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. ஸோ நல்லா சிம்மர் ஆகட்டும். இதே அவரைக்காய்க்கு பதிலாக நம்ம வந்து வெண்டைக்காய் வச்சு செஞ்சுக்கலாம், கத்திரிக்காய் வச்சு செஞ்சுக்கலாம். அண்ட் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உருளைக்கிழங்கு போட்டால் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது. ஸோ மாவு வந்து நல்லா இதை பார்த்திங்கன்னா இந்த என்னது ராஜமுந்திரி அரிசி, ஸோ ஒரு 1/2 கிலோ பக்கம் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது வந்து யூஸே ஆகலன்னு சொல்லி இட்லி அரிசியோடு சேர்த்து அது ஒரு 3 கப்புனா இது ஒரு 3 கப், எக்ஸாக்ட் 50% போட்டு நார்மல் நம்ம உளுத்த பருப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்தயம் அதெல்லாம் போட்டு நல்லா இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சாச்சு. இது எப்படி வருதோன்னு தெரியாது, பட் அடுத்த நாள் இட்லி ஊற்றும் போது செம்மையாக வந்துச்சு. இத்தனைக்கும் ஃபுல்லாக புளிக்க கூட இல்லை, செம்மையாக. அத்தருக்கு வந்து காலையில் மினி இட்லி வித் சாம்பார், பருப்பு இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நாளைக்கு சாம்பாராக மாறிடும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அடுத்த நாள் அதுதான் மெனியூவில் இருந்துச்சு, மினி இட்லி வித் சாம்பார் பேக் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி. ஸோ சோலே இருக்குது, அப்புறம் வந்து கீ ரைஸ் இருக்குது. கீ ரைஸ்ன்னு இருக்கும்போது கொஞ்சோண்டு நெய் போட்டு சீரகம் தாளித்து பசங்களுக்கு வந்து ஜீரா புலாவ் பண்ணி கொடுத்தேன். இது சோலையோட அவ்வளோ நல்லா காம்பினேஷன். அண்ட் சோலே பாயில் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாக்ஸ்க்கு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டின்னர். ஆனால் பசங்க வந்து இவ்வளோ நல்லா இந்த காய், அந்த வெண்டைக்காவும் தொடலை, அவரைக்காவும் தொடலை, அதே மாதிரி ஒயிட் ரைஸும் தொடலை, பருப்பும் தொடலை. ஸோ அப்பயே சொன்னேன் நைட்டுக்கு வந்து சாப்பிடலன்னு அடுத்த நாள் இதே சூடு பண்ணி பேக் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் வந்து ஈவினிங் செஞ்சது, கிளைமேட் கூலாக இருக்குது, ஒன்றுமே ஆகாது, நல்லா சூடு பண்ணி பேக் பண்ணிடலாம். அவங்க தொடவே இல்லை, ஜஸ்ட் அந்த கீ ரைஸ் அந்த சோலே சாப்பிட்டுட்டு அந்த மேங்கோ சாப்பிட்டு அதோட டின்னர் முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சோலேன்னு இருக்கும்போது காய்கறி அவங்களுக்கு இறங்காது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுவோமே, இது எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுன்னு சொல்லி சரி பண்ணிட்டேன். ஸோ காலையில் இதுதான் அவங்களுக்கு லஞ்சு. நமக்கு ஒரு வேலை மிச்சம், மாவு அரைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் போயிடும், புளிக்க வைக்க மாட்டேன். அப்படியே வந்து மிச்சத்தை வந்து மைக்ரோவேவ் லோ டிஜியில் லேசாக சூடு பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருவேன். எவ்வளோ புளிக்குதோ புளிக்கட்டும். ஸோ காலையில் வந்து இட்லி ஊற்றணும், அத்தருக்கு மட்டும்தான். ஸோ எங்களுக்கு வந்து மேங்கோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா லக்ஷ்மி, அவ்வளோக்கோ கொஞ்சம் கொடுத்தேன். ஸோ விஹான் அத்தர் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்றாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு, காலி ஆகி போச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேங்கோஸ் வந்து ஆர்டர் பண்ணிடுது. ஸோ அத்தர் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ தண்ணியிலெல்லாம் போட்டு சோக் பண்ணி வைக்கிறது அவனோட வேலை. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த
சோலே இருந்துச்சு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு நல்லா மாதுளப்பழம் இதுவும் நம்ம மரத்தது தான். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் ஆனியனு, கொஞ்சம் குக்கும்பர் இதெல்லாமே போட்டுட்டு இது வந்து ஒரு ஹெல்தியான ட்ரெஸ்ஸிங். ஓகேவா, ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பன்னீர் கூடிய வந்து கொஞ்சம் ஹனி, அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர், ஹங் கர்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு, கலருக்கு, காரத்துக்கு கொஞ்சோண்டு பேப்பரிக்கா இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் எது இருக்கோ போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் நம்ம இஷ்டம் தான். ஸோ நல்லா சீஸி க்ரீமி ஃபீல் கொடுக்கும். நல்ல ஒரு மேயோனீஸ் சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பசங்களுக்கு. எனக்கும் இதுதான் இன்றைக்கி லஞ்ச். எனக்கு சாலட்ஸ்னாவே அவ்வளோ பிடிக்கும். நான் டெய்லி சாலட் சாப்பிட்றதுக்கு ரெடி, யாருன்னா பண்ணி கொடுத்தா. பசங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், நமக்கே நம்ம பண்ணிக்கணும்னா யோசிப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறி. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாலட்ஸ். இதிலே பூந்து விளையாடல, இதில் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டோஃபு சாப்பிட்றீங்கன்னா அது ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த நிறைய நட்ஸ், கடலை, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆஹாஹா, ஈவன் ஸ்வீட் கார்னு என்னவோ ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா மினி இட்லிஸும் பேக் பண்ணியாச்சு. சரி, இதுதான் லாஸ்ட் 3 days பசங்களுக்கு பேக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்கூலுக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் பண்ணணும். அது வந்து ஜஸ்ட் ஒரு தயிர் சாதம், ரசம் சாதம் இல்லை சாம்பார் சாதம் இருந்தாலும் ஓகே, ஹாப்பியாக நம்மளால் பண்ண முடியறது பண்ணுவோம். காம்படிஷன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த vlogல சந்திப்போம்.